ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இன்றைக்கு நண்டு குழம்பு தான், அதாவது ஈழத்துமுறைப்படியும் என்னுடைய ஸ்டைல்லையும் வந்து நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். 1 கிலோ நண்டு எடுத்து வடிவாக கழுவி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து நான் வறுத்து தான் செய்ய போகிறேன். பெருஞ்சீரகம் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து எடுங்க. 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து நச்சீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து எள் எடுங்க, 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை அரிசி, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இது தாளினிக்கு வந்து கருவா, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து தமிழோட கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு தான் செய்ய போகிறேன். அதாவது தேங்காய்ப்பு வந்து ஒரு 3 மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளியும் வந்து ஒரு 10 உள்ளிப்பல் எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20க்குள்ளே எடுக்கலாம். நீங்கள் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். மெயினாக வந்து நீங்கள் அதை செய்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் பாவிங்க. நல்லெண்ணெய் பாவிச்சிங்கன்னா எந்த நல்லெண்ணெய் இருந்தாலும் ஓகே. நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வந்து நல்ல வித்தியாசமான இதாக இருக்கும். தேவையான உப்பு, மற்றது வந்து கடுகு உளுந்து வந்து எடுக்க போகிறேன். மற்றது வந்து கிங்ஸ் தூள் தான் பாவிக்கிறேன், அதுலேயும் எடுக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து எண்ணெய் இல்லாமல் நாங்கள் வெறும் சட்டியில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ காட்டின எல்லா இதுகளையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாத்தையும் வந்து மெல்லிய நெருப்பில் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ வந்து இது மெல்லதாக இப்படி வறுத்து எடுத்து பிறகு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ நாங்கள் நிற்பாட்டோம். இதில் வந்து மெயினாக நாங்கள் பார்க்கணும், மிளகாயை வந்து கருக விடாமல் வறுக்கிறதுகள் எல்லாம் கோல்டன் கலரில் இப்படி வறுத்து எடுத்தோம்னா ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரியே இருக்கணும். கூடுதலான கரைகள் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் இது வந்து கரைகள் வந்துச்சுன்னு சொன்னால் இதே மாதிரியே எடுத்தீங்கன்னா ஓகே. இல்லாட்டி அதில் டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இனி வந்து இதை செப்பரேட்டாக வச்சு இது கொஞ்சம் ஆறி வரட்டுக்கும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இது எல்லாத்தையும் அதாவது சின்ன வெங்காயம், உள்ளி, தேங்காய் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயில் விட்டு வதங்க விட போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்ப்போம். இது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் நல்ல வடிவாக அப்படி வதக்கி எடுப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து வதங்கி வந்துட்டுது. இந்த அளவு வதங்கினாலே போதும். ஆகலும் கூடுதலாக சொன்னால் நல்லமாக இருக்காது. அப்போ வந்து இது கொஞ்சம் இனி வந்து இதை நான் ஒரு பவுலில் சேவ் பண்ண போகிறேன். அது நான் தேங்காய்ப்பு அந்த வெங்காயம் வதக்கின அந்த சட்டிலேயே செய்கிறேன். அப்போ அதுதான் அப்படி இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு 2 மேசக்கரண்டி வந்து எண்ணெய் சேர்க்கிறேன், நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஓகே, நல்லெண்ணெய் தான் நல்லம். பார்த்தீங்கன்னா நான் இதில் 1 மேசக்கரண்டி வந்து கடுகு உளுந்து வந்து சேர்க்கிறேன். அதுவும் வந்து கொஞ்சம் நல்ல வடிவாக அப்படி வதங்கட்டுக்கும். இதோடையே வந்து நான் இனி இந்த ஏலக்காய், கிராம்பு, கருவா இதுகள் எல்லாத்தையும் சேர்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கார்லிக் வந்து சேர்க்கிறேன். அப்படின்னா ஓகே. ஏன்னு சொன்னால் நான் தக்காளியை வந்து நான் எண்ணெயில் தான் வதங்க விட போகிறேன். ஏன்னா நாங்கள் வந்து மிக்சியில் அடித்தோம்னு சொன்னால் அது வந்து போட்டரியாக தண்ணி தன்மையாக இருக்கும், நல்ல வந்து கிரேவியான இது இருக்காது. அதை நான் வந்து எண்ணெயிலேயே வதங்க விட்டு நாங்கள் அப்படி செய்தோம்னு சொன்னால் எண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல திக்கான கிரேவியும் வரும் எங்களுக்கு. அப்போ இதை வந்து நல்ல வடிவாக இப்போ வதங்க விடுவோம். நல்லா வதங்கின அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதோடையே வந்து நான் கொஞ்சம் வந்து 1 மேசக்கரண்டி உப்பு வந்து சேர்க்கிறேன். அதையும் நான் சேர்த்துட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாகவே வந்து நாங்கள் வெங்காயத்தையும் வந்து நாங்கள் அடித்து எடுக்கலாம், நார்மலாக பேஸ்ட்டாக எடுக்கலாம். ஆனால் வந்து அதில் என்னென்று சொன்னால் நண்டு குழம்புக்கு நாங்கள் அப்படி செய்தோம்னு சொன்னால் உள்ளி வந்து இந்த டக்குண்டு நல்ல கிரேவி வந்து திக்கானதாக இருக்குமே ஒழிய
அது வந்து நல்ல இது என்ன ஃப்ரெஷ்ஷாக நல்ல டேஸ்ட் வந்து நார்மலாக கிடைக்காது. இப்போ நான் ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த வெங்காயம் உள்ளியைத்தான் நான் இப்போ சேர்க்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை வந்து அரைச்சிட்டு செய்த மாதிரி சொன்னால் கிரேவி மட்டும் வேறு மொழிய இந்த ரியல் வந்து டேஸ்ட் வந்து இருக்கிறது குறைவாக இருக்கும். எந்த ஒப்பீனியன் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாக்கள் டேஸ்ட்டுகள்லாம் பிடிக்கும். அப்போ எந்த வந்து ஐடியா வந்து அப்படித்தான், அதால் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அது இதே மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபீலிங் வந்து தெரியும், அது டேஸ்ட் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல வடிவாக வதங்கி கொண்டிருக்கு. சாரி, இப்போ என்ன கொஞ்சம் நேரம் ஆல்ரெடி தக்காளி இந்த வெங்காயம் உள்ளி வதங்கினது தானே, அப்போ அதால் கரநீரன் தேவையில்லை. இந்த மாதிரி 2 மினிட்ஸால் பார்ப்போம். இது வதங்கினதோட நான் அந்த வச்சிருந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளையும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் வந்து இதில் சேர்க்கிறேன். அதையும் நாங்கள் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி இதோட வந்து நான் வறுத்து அப்போது வச்சு ஆற வச்சு அந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் நறுவலாக நீங்கள் ஆகலும் பவுடராக எடுத்தீங்கன்னு சொன்னால் அது நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக வராது. கொஞ்சம் நறுவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட டேஸ்ட் வந்து உண்மையாக நல்லா இருக்கும். இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேசக்காண்டி வந்து மிளகுத்தூள் வந்து சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதோடையே நான் வந்து ஒன்றரை மேசக்கரண்டி வந்து தூள் வந்து சேர்க்கிறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து உரைப்பு வந்து கூடுதலாக வேணுமா இருந்தால் நீங்கள், இல்லாட்டியே சில பேர் வந்து அந்த மசாலாக்கள் இருக்கிற மிளகாய் வச்சு உரைப்பே காணும் பண்ணிட்டு அப்படி செய்வீங்க. ஒருத்தர உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தானே. அப்போ நான் வந்து அது முதல் வந்து தூளையும் சேர்த்துட்டு அதையும் எடுக்கிறேன். இல்லாட்டி உரைப்பு வந்து உங்களுக்கு ஓகேயா இருக்குது காணுமென்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும். இந்த பச்சை வாசனை இல்லாமல், தூளிൻ്റെ பச்சை வாசனை இல்லாமல் போடுச்சுன்னா தான் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அடித்து எடுத்தீங்கன்னா ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா நறுவலாக இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. இந்த பேஸ்ட்டையும் வந்து நான் இதோட சேர்க்கிறேன். இதோடையே இது வந்து மசாலாக்கள் எல்லாம் இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதோடையே நான் புளி வந்து சேர்க்கிறேன். புளியையும் சேர்த்து நல்ல வடிவாக கொஞ்சம் அவிஞ்சு இப்படி கொதித்து வரட்டுக்கும் மூடி போட்டு இப்போ நான் மூட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் வந்து சேர்க்கிறேன். என்ன அதில் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஏன்னா நான் தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்த வழியாக வந்து நான் பால் இதில் சேர்க்கையில் அதால் சுடுதண்ணியை வந்து சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நான் மூடி போட்டு மூட போகிறேன். ஓகே, கொதிச்சா பிறகு நல்ல வடிவாக பார்ப்போம். ஓகே, 15 நிமிஷத்தாயில் நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, நல்ல வடிவாக எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம்ல. ஓகே, இந்த டைமில் நான் நல்ல வடிவாக பார்க்கணும். வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் உப்பு புளி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காண்டு. வந்து உப்பு வந்து காணாமல் இருந்தது. அப்போ அதால் வந்து நான் உப்பை வந்து சேர்க்குறேன். இந்த டைமே இனி நான் வந்து இதன் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நண்டு எல்லாத்தையும் நான் வந்து இதில் வந்து சேர்க்கிறேன். நண்டு வந்து கூட டைம் வந்து குக் பண்ண விட தேவையில்லை. அது வந்து கலர் சேஞ்ச் ஆகினா பிறகு நாங்கள் வந்து இப்போ எந்தும் இதை நிப்பாட்டிட்டு உடனே நாங்கள் பரிமாறாமல் இது கொஞ்சம் அப்படியே கிரேவி வந்து அடுப்பில் நிப்பாட்டினா பிறகு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் அதை பரிமாறினோம்னு சொன்னால் பிளேட்டில் சர்வ் பண்ணினோம்னு சொன்னால் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லாம் நல்ல வடிவம் உப்பு புளியெல்லாம் நல்லா சுவாரி வடிவாக இருக்குல்ல, நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து வடிவாக மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போடுறத விட நாங்கள் மெல்லிய நேரத்தில் வந்து எப்படியே வந்து விடுவோம். கொஞ்சம் நேரம் நல்ல வடிவாக கொதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல வடிவான கிரேவியாக நல்ல வடிவாக வந்திருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கிண நேரம் வந்து நாங்கள் நண்டை வந்து குக் பண்ண விடக்கூடாது. அதில் கலர் சேஞ்ச் பண்ணி நான் வந்தாலே எங்களுக்கு ஓகேயா இருக்கும். இப்போ நான் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை வந்து அதில் வந்து சேர்க்கிறேன். ஓகே, இது எப்படியே வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு இனி வந்து நாங்கள் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நண்டு பிரட்டல், அதை பிரட்டலை விட நான் ஈழத்து முறைப்படி எந்த ஸ்டைலில் வந்து செய்திருக்கிறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பருப்பு வந்து மற்றது உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை பொரியல், தக்காளி பழம் போட்டு நல்ல ஒரு சொதியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வெள்ளை போட்டும் டின்னருக்கு செய்திருக்கிறேன். இது வந்து அரிசி மா போட்டும் வந்து செய்திருக்கிறேன். 2 விதமான புட்டும் எங்கள் கிட்ஸுக்கு விருப்பம், அதால் வந்து 2 விதமான புட்டும் நார்மலாகவே நான் செய்கிறேன். அதை தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து இருந்து பார்த்துருக்குங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். எல்லோருக்குமே உண்மையிலேயே நான் மனதார நன்றி சொல்கிறேன். எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி ரீசெண்டாக இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ப்ளீஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோக்கள் செய்கிறதுக்கு வந்து இன்னும் வந்து ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுறீங்க. எல்லோருக்குமே நான் திரும்பவும் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.